இந்த முள்ளமாரி பேவரிசி நாய் இந்த கேப் மாதிரி இந்த அழுக்கா பையன் இந்த சீமான் சாமான் உன் தலைமண்ட வெங்காயம் தான் என் தலைமண்ட வெடிகுண்டுக்கு தோன்றான். நீ வேற என்ன பேசினா வழக்கு போடுவீங்க? அப்ப உண்மையிலே வெடிகுண்டு வீச்சு அவன் 4 பேர் சாகடிச்சா வழக்கு போடுவீங்களா? இந்த என்ஐஏ என்ன பண்றீங்க? இப்ப என்ஐஏ 2 நாளா பார்த்தோம் 10 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் அவங்க சந்தேகப்படல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒருத்த வெடிகுண்டே வீசுவேன்னு சொல்றாங்க. அப்பயே ராஜீவ்காந்தி தான் கொண்டான்னா அவனை யாரும் ஒண்ணும் பண்ணல. உன்னை பொச்ச இடத்துல புல் பூண்டு கூட முளைக்காதுன்னு சொல்லிட்டான் இந்த மயிராண்டி. இப்போ இவன் என்ன பண்றதுங்க? அவன் வெடிகுண்டு வீசுவேன்னு பேசினான் இல்ல, என் மேல இப்ப என் மேல என்ன என்ன வழக்கு போட்டான். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியது RSS பண்றான் பையன். இப்ப இவன் யாருன்னு தெரியுதுங்களா சார்? அந்த பன்னிக்கு வைக்கிற வெடி கொடுத்தா இந்த பன்னிக்கு அவன் சரக்கடிக்கும் போது சைடிஷ்ல கலந்துடுறேன். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்சான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த முள்ளமாரி பேவரிசி நாய் இந்த கேப் மாதிரி இந்த அழுக்கா பையன் இந்த சீமான் சாமான் இப்ப கடைசியா எங்க வந்துடான் பாருங்க. எல்லாருமே வெடிகுண்டு போடுவான்ட்டான். இப்போ கட்சியா எங்க வந்துடான் பாருங்க. வெடிகுண்டு போடுறான்ட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் பேசினான். அவன மேல சும்மா ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்தாங்க, ஏதோ வழக்கு போட்டாங்க. அவன் எத்தனை வழக்கு போட்டாலும் அது எனக்கு அது சூடு சொரணம் கிடையாது. வழக்கு போட போட அதை ரசி பண்ணிட்டான். நம்ம வழக்கு போடுறோம், எல்லாரும் வழக்கு போடுறாங்க, பேசினுக்கிறோம், எல்லாம் பேசுறோம். ஆவி பிறக்க நான் பேசினுக்கிறேன். பேசி பேசி ஒன்னும் புரோஜனம் இல்லை. அவனை சும்மா விட்டு வச்சுக்கிறீங்க. கட்சியா எங்க வந்துடான் பத்தி அவன். நம்ம தலைவர் பெரியார தொடர்ந்து பேசுறான். ரைட்டு, பேசினுக்கிறான் அவன். யாரும் நீங்க எதுவும் பண்ணாம அவனை விடுறீங்க, சும்மா அவனுக்கு பதிவு மட்டும் போட்டுக்கணும். இப்போ அவன் கடைசி அவன் பெரியாருன்னா அவன் தலைவன் ஒரு வெங்காயம் அவன் பேசுறான் மேடையில. நேத்து நைட் தான் பேசுறான்னு நினைக்கிறேன். பார்த்தேன், நான் சோசியல் மீடியா தான் பார்த்தேன். தலைவன் ஒரு வெங்காயம், உன் தலைவன்ட்ட வெங்காயம் தான் என் தலைவன்ட்ட வெடிகுண்டுக்கு தோன்றான். என் தலைவன்கிட்ட வெடிகுண்டுக்குது. யார சொல்றான்? பிரபாகரனை சொல்றான். இப்ப இவனுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பே இல்ல. அப்படிதான் சொன்னாலும் 8 நிமிஷம் தான் போய் பார்த்தான்றாங்க. அது எனக்கு நம்பிக்கை இல்லை. 8 நிமிஷம் தான் போய் பார்த்தா போட்டோ எடுக்க அனுமதி இல்லைன்ட்டாங்க. போட்டோலாம் எடுக்க அனுமதி கிடையாதுன்ட்டாங்க. போட்டோ எடுத்தாங்க கொடுக்கலன்றாங்க. போட்டோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. போட்டோலாம் அனுமதி கிடையாது. ஏதோ கத்திரையா போய் கத்திட்டு போன்னு 8 நிமிஷம் அவன் அந்த ரூம்ல இருந்து 8 நிமிஷம் அவர்கிட்ட போய் நின்று ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் எல்லாம் பேசும்போது சொல்றாங்க. அது எனக்கு தெரியல, எனக்கு நம்பிக்கை இல்லை. சொல்றதை வச்சு நான் சொல்றேன். 2 நிமிஷம் நல்லா இருக்கு, என்ன ஏது, அவ்வளவுதான் முடியும். தெருல போற பிச்சைக்காரனை பார்த்தா கூட நல்லா கிடையாது கேட்போம். ஒரு 10 ரூபாய் பிச்சை போடுறான், என்னப்பா நல்லா கிடையாப்பா, எத்தப்பா 10 ரூபாய் வச்சு சாப்பிட்டு போப்பானோ. அது மாதிரி ஒரு பிச்சைக்காரன் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்லா கிடையாது முடிஞ்சு போச்சோம். அதை வச்சுதான் இவ்வளோ புழுவு முட்டையா விட்டுனுக்குறான். என் தலைவன் வெடிகுண்டுக்குதுன்ட்டு உன் தலைவன் வெங்காயம். நீ வெங்காயத்தை என் மேல வீசினா நான் உன் மேல வெடிகுண்டு வீசுவேன். உன் பொச்ச இடத்துல, அதாவது உன்னை பொச்ச இடத்துல புல் பூண்டு கூட முளைக்காதான்ட்டாங்க. இதை விட வேற என்ன பேசினா வழக்கு போடுவீங்க? அப்ப உண்மையிலே வெடிகுண்டு வீச்சு அவன் 4 பேர் சாகடிச்சா வழக்கு போடுவீங்களா? இந்த என்ஐஏ என்ன பண்றீங்க? என்ஐஏ நான் யாரும் குறை சொல்ல, என்ஐஏ டிபார்ட்மெண்ட் குறை சொல்ல. என்ஐஏ என்ன பண்றீங்க? இப்ப என்ஐஏ 2 நாளா பார்த்தோம் 10 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் அவங்க சந்தேகப்படல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நீ சஸ்பெக்ட்ல அரெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க. ஒருத்த வெடிகுண்டே வீசுவேன்னு சொல்றாங்க. அப்பயே ராஜீவ்காந்தி தான் கொண்டான்னா. அவனை யாரும் ஒண்ணும் பண்ணல. ஷூட்டிங்ல துப்பாக்கி சுடுறதை எடுத்து இத்தனை நாள் நான் போய் போர் பயிற்சி எடுத்தேன். இந்தியாலே நான் தான் துப்பாக்கி சுட்டுக்கிற மாதிரி இது வரைக்கும் யாரும் சுட்டது இல்லை. ஏதோ AK 48 49 47 ஏதோ இந்த மாதிரி ஒரு ரக துப்பாக்கி அப்ப இந்தியாவில யாரும் சுட்டதில்லை. நான் தான் சுட்டேன் ஒரு சிரிச்சு வச்சான். இப்ப தெரிஞ்சு போய் ஷூட்டிங்ல போய் எடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். நம்ம இதே மை சென்னை 360 நம்ம பேசிட்டோம். நம்ம சேனல்ல பேசியாச்சு. ஆச்சா, துப்பாக்கியில எல்லாரும் சுடுவோம். நான் போர் பயிற்சி துப்பாக்கியில சுடுவான். நான் ஒண்ணும் பண்ணல. என்னன்னோ பேசினான், ஒன்னும் பண்ணல. வன்முறை தூண்ட மாதிரி பேசினான், ஒன்னும் பண்ணல. தரைக்குறைவா பேசினான், ஒன்னும் பண்ணல. இப்ப என்ன சொல்றான்? உன் தலைவன் ஒரு வெங்காயம். நீ வெங்காயத்தை வீசினா நான் உன் மேல வெடிகுண்டு வீசுவேன். உன்னை பொச்ச இடத்துல புல் பூண்டு கூட முளைக்காதுன்னு சொல்லிட்டான் இந்த மயிராண்டி. இப்போ இவனை என்ன பண்றதுங்க? NIA இவனை அரெஸ்ட் பண்ணலாம் இல்ல? இப்ப இவனை அரெஸ்ட் பண்ணா இவனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? அதுல ஒரு மயிரும் யாரும் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. வெடிகுண்டு வீசுவோன்னு ஒருத்தன் பேசிட்டு அவன் இன்னும் பேசினுக்கிறான். இன்னைக்குதான் சொன்னாங்க எனக்கு. அவன் தம்பி 9 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொன்னு தூக்குல தொங்க விட்டானா. இன்னைக்குதான் சொன்னாங்க ஒருத்தர் கிட்ட.
யாருன்னு தெரியல. வெளிநாட்டுல இருந்து பிரான்ஸ்ல இருந்து எங்கேயோ பேசினார் அவர். என் நம்பர் எப்படியோ யார்கிட்டயோ வாங்கி உங்களுக்கு தொடர்ந்து நான் பாக்குறேன், நீங்க தான் சரியான ஆள் வச்சு செய்யறதுக்கு. நான் அதான் சொன்னேன், என்னதான் நான் பேசி என்னப்பா பிரயோஜனம்? நான் ஏதோ பேசுறேன், என் கோபத்துல பேசுறேன். அவன் பெரியாரை பத்தி பேசுறான், என் தலைவர் கலைஞரை பத்தி பேசுறான், எங்க முதலமைச்சர் தலைவர் தளபதி பத்தி பேசுறான், எங்க திராவிட மாடல் அரசை பத்தி பேசுறான். அவனு நான் பதில் சொல்றேன். பேசி என்ன பிரயோஜனம்? அவன் மேல ஒரு நடவடிக்கை கூட இல்லையே. அட என் கட்சிக்காரனாலும் ஈரோட்ல 10 பேர் அவன் மேல கல்லடிக்கலாம்ல. எனக்கு நேர காலம் சரியில்லை, நான் போய் அடிப்பேன். அவன் வெடிகுண்டு வீசுவேன்னு பேசினான் இல்ல, என் மேல இப்ப என் மேல எண்ணெய் வேணா வழக்கு போட்டோம். எனக்கு யாருன்னா வெடிகுண்டு கொடுத்தா இருக்கிற கோவத்துல அவன் மேடையில பேசும்போது நான் போய் அவன் மேல வீசுவேன். இந்த நாட்டை சுத்தமாக்கிடுறேன். பல இளைஞர்களை பல இளம் பெண்களை காப்பாத்திடுறேன். என் மேல வழக்கு போட்டா போட்டுக்கிட்டோம். இதுவரை நான் வெடிகுண்டு எப்படின்னு பார்த்ததில்ல. தீபாவளிக்கு வெடிகுண்டு தான் வச்சுக்கிறேன். என்ன சொல்றது, அந்த வெடிகுண்டு எப்படின்னு எனக்கு தெரியாது. சினிமால பாத்துக்கிறேன். அது எங்க தயாரிக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது. யாருன்னா குடுத்தீங்கன்னா இந்த பண்டிகை வைக்கிறாங்க, நம்ம வெடி காட்டு பண்டிகை வைப்பாங்களாமே, வெடி காட்டு பண்டிகைக்கு அந்த கிழங்குல ஏதாவது பழங்கள் நம்ம வச்சிருவாங்களாம், பப்பளி பழத்துக்குள்ள கிழங்குகளை வச்சிருவாங்களாம். அந்த காட்டு பண்ணிப்பு அந்த அது அது அப்படி கடிக்கும் போது அந்த பழத்தை டமால்ல வெஞ்சு தலை செதறி காது பண்ணி செத்துருமா, அப்புறமா அந்த கறி கூறு போட்டு சாப்பிடுவாங்களாம். அந்த பண்டிகை வைக்கிற வெடி இருந்தாவது கொடுங்க, நான் சீமானுக்கு வைக்கிறேன். இப்ப அவன் சொல்லிட்டான் இல்ல, நீ வெங்காயம் வீசினா நான் வெடிகுண்டு வீசுவேன். இப்ப நான் சொல்றேன், எனக்கு இந்த பெரிய இந்த போராளிகள் பயன்படுத்துற வெடிகுண்டோ, நம்ம ராணுவத்துல பயன்படுத்துற வெடிகுண்டோ, எனக்கு இதெல்லாம் வேணும். அதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. பண்ணிக்கு வைக்கிறதுல வெடி, பண்ணிக்கு வைக்கிற வெடி, அந்த வெடி கொடு. மாத்தா அவங்க அம்மால அவன் சீமானுக்கு நான் அந்த வெடி வைக்க, அந்த பண்ணிக்கு வைக்கிற வெடி வைக்கிறேன். என்னையா ஒரு உதவாதவன் இவ்வளவு பேசிட்டு அவன் எல்லாருக்கும் விரோதி. இப்போ தமிழ்நாட்டுல காவல்துறையும் அவனை கைது பண்ணல. நான் தெரியும் அருண் சார்கிட்ட தான் வரேன், ஐபிஎஸ் அருண் சார்கிட்ட தான் வரேன். உங்களை பத்தி நான் முழுக்க படிச்சேன். உங்களுக்கு நேற்றுக்கோ இன்னைக்கோ பிறந்தநாள், என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மரியாதைக்குரிய காவல்துறை ஐயா அருண் ஐபிஎஸ் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஐயா அருண் ஐபிஎஸ் பத்தி நான் நேத்தான் படிச்சேன். நல்ல அதிகாரி, நல்ல ஒரு ஆபீசர். எங்கள்கிட்ட சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் டிஜிபியா இருந்தார். அந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல அதிகாரி. அவனை ஏங்க விட்டு வச்சிரு? அவன் போய் ட்விட்டர்ல போய் பதில் சொல்லுகிறீங்க. இப்ப இதுக்கு வழக்கு போடலாமையா, வெடிகுண்டு வீசுறேன்னு பேசுறதுக்கு? மரியாதைக்குரிய காவல்துறை அருண் அவர்களே, இதுக்கு வழக்கு போடலாமா அவன் மேல? அவன் வெடிகுண்டு வீசுறேன்னு பேசுனா என்னையே? What are you doing? Why you have left this prostitute, political prostitute? பாம்பு போடுறான்றான். அதனால எனக்கு பண்ணி வெடியை கொடு, வேற வெடியெல்லாம் வேணாம், பண்ணி வெடி கொடு. அந்த பண்ணி வெடிய அவன் சரக்கு அடிக்கிறான்ல, சீமான் சரக்கு அடிக்கிறான்ல, அவன் சரக்கு அடிக்கும் போது அவன் சாப்பிடுற சைடிஷ்ல அந்த பண்ணி வெடியை கலந்துடுறான். அவன் அப்படி சரக்கு மடமடான்னு குடிச்சிட்டு அந்த சைடு செத்த பண்ணி வெடியோடுங்கிற அந்த சைடு செத்து அப்படி கட்டான்னு வச்சுக்கோ, டமார்னு அந்த பொய் பேசுற வாய் தூள் தூளாய். ஒரு படத்துல கவுண்டமணி செந்திலுக்கு சிகரெட்ல வெடி வச்சிருவாரு. அப்படி செந்தில் சிகரெட் இழுத்த உடனே டமால்னு வெடிச்சு வாய் வெட்டி போடும். அந்த மாதிரி இந்த பண்ணி வெடியில அவன் நான் சைடிஷ்ல கலந்துடுறேன். ஒன்னா விட்டவே கூடாதுங்க. இப்ப அவன் யாருன்னு உண்மையான வெளிச்சத்துக்கு விஷயம் வந்துருச்சு பாத்தீங்களா? அவன் யாருன்னு உண்மையான விஷயம் ஒரு வெளிச்சத்துக்கு வந்துச்சு பாத்தீங்களா? அவன் என்ன பேசுறான் பாத்தீங்களா? இப்போ இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியது RSS பண்றான் பையன். இப்ப இவன் யாருன்னு தெரியுதுங்களா சார்? இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியது RSS அன்ட்டான். என்னது RSS? சவர்காரை எப்படி பெரியார் விமர்சனம் பண்ணலாம்? சவர்கார் சுதந்திர போராட்ட தியாகிட்டான். நல்லா இப்ப இவன் யாருன்னு தெரியுதுங்களா அவனுக்கு? நாங்கெல்லாம் சொன்னமே RSS பிஜேபி கைக்கூலிங்க. அவன் சொல்லி இவன் பெரியார இவ்வளவு பேசுறான்னா RSS பிஜேபி சொல்லிதான் பேசுறான். இந்த திராவிட மண்ணா ஆரிய மண்ணா மாத்தணும்னா முதல்ல மாபெரும் திராவிட இயக்க தலைவர்கள் தந்தை பெரியார், முத்தமிழர்கள், டாக்டர் கலைஞர், இவங்க 2 பேரும் டேமேஜ் பண்ணான். அதை இவனை வச்சு அவன் பாக்குறான். இத்தனை நாள் அவன் பண்ணான் RSS பிஜேபி. நம்ம யாரு மக்கள் யாரும் ஏத்துக்கல. இவனை விட்டு பண்றான். ஏன்னா தமிழ் தேசம், மை தேசம், லவடா தேசம் பேசுறான் இல்ல. நான் தமிழ் தேசத்தை நான் குறை சொல்லி பேசுறேன். தமிழ் தேசம் தான் நடக்கிறதே தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல தமிழ் தேசம் பேசுறான். தமிழ்நாட்டு நடக்கிறதே தமிழ் தேசம் தான். திராவிடமும் ஒண்ணுதான், தமிழ் தேசியம் ஒண்ணுதான். தமிழ் தேசியம் பேசுறவனை விட்டு பெரியார கலைஞரை டேமேஜ் பண்ணா மக்கள் நம்பிடுவாங்க. ஒரு இளைஞர் கூட்டம் பின்னால வந்தா அது நம்பிடும் சொல்லி தானே இப்ப RSS பிஜேபி சொல்லி பேசுறான். தெரிஞ்சு போச்சா? இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடியது RSS, சவர்கார். அதை எதிர்த்த பெரியார நான் எப்படி ஏத்துக்குவேன், விமர்சனம் பண்ணுவேன். வந்துட்டான் பாத்தியா விஷயம்? எங்க வந்துட்டான் பாத்தியாவ? எங்க வரான் பாத்தியா? தெரிஞ்சுக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவன் அந்த சாட்டை துறைமுருகன். இவன் ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சீமான் குடும்ப தலைவர் சாட்டை துறைமுருகன், அந்த புறம்போக்கு பையன்.
அவன் என்ன சொல்றது, நான் எதனா பேசினா கட்சிக்காரர் கோவம் வரும். இவன் கட்சி பிரச்சனை எல்லாம் சோசியல் மீடியால பேசுறாங்க. உண்மைதானே பேசுறேன். ஏன் உங்களுக்கு கோவம் வருது? நான் நம்ம கட்சிக்காரருக்கு சொல்றேன். தளபதி மாதிரி பேசுறான் அவன் சாட்டை துரைமுருகன். பாத்தீங்களா? நேத்து ராத்திரின்னு நினைக்கிறேன். அப்படியே பேசுறான். ஏற்கனவே அப்படி பேசினான். அவனை வச்சு செஞ்சேன். ஒரு 20 நாள் அவன் சோசியல் மீடியா பக்கம் வராத ஓட்டான். தளபதி மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி மிமிக்ரி பண்ணி பேசுறான். பேப்பர் வச்சு நான் பார்த்தேன் மேடையில. எனக்கு கோபம் தாங்க முடியல. நேரா ஈரோடு கார் எடுத்துன்னு போய் அவனை செம போடு போடலாம்னு நினைச்சேன். அப்படியே பேசுறான் தலைவர் மாதிரி. நம்ம கட்சிக்கார ஈரோட்ல இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? ஈரோடு டிஎம்கே கோட்டை அடிக்கணும் அவனை. யாரும் கேட்க மாட்டாங்க அடிச்சீங்கன்னா. நான் நம்ம கட்சிக்கார சொல்றேன். மிகுந்த மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் குருதகை அண்ணன் முத்துசாமி. அவர் ஒரு அமைதியான மனிதர். அவர் எம்ஜிஆர் ரொம்ப நெருக்கமானவர். அவர் கட்சியில் இணையும் போது கலைஞர் ரொம்ப பாசத்தோடு அவர் அரவணைச்சார். தலைவர் தளபதி பாசத்தோடு அவர் அரவணைச்சார். ரொம்ப ஒரு சாஃப்டான பர்சன் அவர். அவரை குறித்து நிறைய சொல்லியிருக்காரு. இணை எழுச்சி கலைஞர், மாநில திமுக இலக்கிய இணை செயலாளர், கழக பேச்சாளர் ஆர்வீரன், ஈரோடு இறைவன். அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. சாட்டை துரைமுருகன் தளபதி மாதிரி பேசலாம். ஏன் நம்ம கட்சி அவன் அடிக்கல? எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஈரோடுல இருக்காங்க. அவன் அப்படியே பேசுறான். தளபதி மாதிரி பேசுறான் அவன். தளபதி இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாராம். இவனுக்கு வீடியோ எல்லாம் பார்த்து. நான் தான் சொல்லிட்டேனுங்க. உங்களுக்கு நூற்றுக்கணக்கான பதிவுகள்ல நம்ம மைச்சென்னை 360ல நான் பதிவு பண்ணியிருந்தேங்க. தளபதி நான் முதலமைச்சர் அறையில தலைமை செயலகத்துல தளபதியை போய் சந்திக்கும் போது என்ன தளபதியிட்ட கூட்டு போறாங்க. தளபதியை பார்க்கும்போது உள்ள போனோடனே குமரன் நல்லா இருக்கிறியா உட்காருங்க. என்னத்துக்கு அந்த சீமான் அப்படி பேசுறேன்? வேணாம் வேணாம் அவனை பத்தி எல்லாம் அவன்லாம் கூட சொல்ல. அவரை பத்தி எல்லாம் பேச அது ஏதோ இருந்தாலும் ஒரு காமெடி பீஸ் பேசினா பேசி போறான் அவரு. அந்த ஆளால எதுவும் செய்ய முடியாது. பேசுறான் பேச்சுன்னு போட்டோம். நீ ஏன் பேசி அந்த ஆள ஒரு ஆளாக்குற போட்டாரு. அதை சொன்னேனே உங்களுக்கு. அது எச் ராஜா சீமான் அவ்வளவு பேசினா பேசின்னு போறாங்க. பார்த்து ரசிப்போம். அவங்க பேசி எதுவும் நடக்க போறது இல்ல. அவங்க பேசி யாரும் எதுவும் கேட்க போறதுன்னு தலைவர் சொன்னாரு. ஆனா இவங்க கூட 10 பேர் 10 பசங்களை கெடுத்துக்கிறான்ல. வெடிகுண்டு வீசுவான்ட்டான். இதை விட வேற என்னங்க இருக்குது? இதை விட வேற என்ன இருக்குது? இதுல இவனுங்கெல்லாம் வந்து அவதூறு பரப்புறானுங்க. இவனை பத்தி குறை சொன்னா இவன் 2 பேர் வச்சு மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் பெரியாரின் பெருந்தொண்டர் கருப்பு சட்டை போர் வீரன் அண்ணன் சுபவி அவரை குறித்தெல்லாம் அவதூறா பேசுறானுங்க. அவரை குறித்தெல்லாம் அவதூறான பொய்யான செய்தி எல்லாம் எவனோ பிரான்ஸ்ல இருந்தே விட்டு அவரை குறித்து அவதூறா பேச வைக்கிறாங்க. அவரை குறித்து மட்டும் இல்ல, இவனை யார் யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்கள பத்தி எல்லாம் அவதூறா பேசுறது. அவங்க மேல எல்லாம் பாலியல் குற்றங்கள் இருக்குது. எதை நிரூபிப்பாங்களா? எதனா ஒண்ணு பாலியல் குற்றம் சொன்னா காம கூடுறான் எல்லாரையும் கற்பழிக்கிற எல்லா பெண்களுடைய வாழ்க்கைய கற்பை சூறையாடிய காமக்கூடர் யாருன்னு கேட்டா பார்த்தா எப்படியா பையா நீ சீமான் சாமான் அவங்க அம்மால நீ வந்துட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் குறை சொல்ற. நான் கேட்டேன் என்ன நான் ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட கேட்டேன் பேர் சொல்ல விரும்பல. இப்போ ஒரு ஐபிஎஸ் தான். இவனை ஏன் நீங்க கைது பண்ண மாட்டீங்க? தேர்தல் முடிட்டோம். தேர்தல் முடிஞ்சு என்ன பண்ணுவீங்க? என்ன சார் பண்ணுவீங்க தேர்தல் முடிஞ்சு? நான் டிபார்ட்மெண்ட்டை கேட்கறேன், ஐஎன்ஏ கேட்கறேன், என்ஐஏ கேட்கறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கேட்கறேன். என்ன பண்ணுவீங்க சார்? நான் ஒரு சாதாரண ஆளு சார். திமுக ஆளுங்கட்சியில என் மேல எத்தனை கேஸ் தெரியுமா? ஆமா கேஸுங்க. நான் தான் சொன்னேன் என்ன டெய்லி சைபர் கிரைம்ல போயிட்டு அங்க நம்ம கமிஷன் ஆஃபீஸ் போனேன். அங்க அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் புக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி 2 பேர் வர சொல்லி கழக அமைப்பு செயலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் அன்பகம் கலை அவர்களும் மிகுந்த மரியாதைக்குரிய மாப்பிள்ளை சபரீஷன் சாருடைய ஆபீஸ்ல இருந்து அவருடைய உதவியாளரும் அவங்க 2 பேரும் தான் அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல என்ன போக சொல்லி அங்க அரெஸ்ட் ஆன உடனே 2 பேர் செட் பண்ணி 2 பேர் அமைச்சு என்னை ஜாமீன்ல எடுத்து வெளியே அமைச்சாங்க. திமுக ஆட்சியில என்ன தளபதி பத்தி குறைவா பேசினாங்க. பதில் சொன்ன அதுக்கு அந்த நடிகை விந்தியா. ஆமா அதை பத்தி பேசுறது. இவன் இதெல்லாம் பேசுறானே இவன் எத்தனை பேர் திகார் ஜெயில போடலாம் அவன் பேசுற பேச்சுக்கு இல்ல. காவல்துறை விட்டு வச்சுக்குது அவனை. நம்ம கட்சிக்காரன் விட்டு வச்சுக்கிறீங்க. அவன் தளபதி மாதிரி அவன் துறை சாட்டை துறைமுருகன் பேசுறான். அவனை விட்டு வச்சுக்கிறீங்க. கேட்டா எலெக்ஷன் ஓட்டு வாங்கிடும். 5000 ஓட்டுக்கு மேல வாங்க மாட்டான்.
5,000 ஓட்டுக்கு மேல வாங்க மாட்டான். அதுதான் சொல்றான். அவன் தம்பியே ஒரு 9 வயசு பொண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணி செத்துட்டு பண்ணி தூக்குல தொங்க விட்டான்றானுங்க. இப்படிதான் சொன்னானுங்க அத்த. அவன் குடும்பமே பரம்பரை இப்படிதான் இருக்குது. அவன் பரம்பரையே இப்படிதாங்க இருக்குது. விஜயலட்சுமி கழுவி கழுவி ஊத்துது. இருந்தாலும் அவன் சுத்தி இருக்கிறான், பேசினுக்கிறான், இப்படி இருக்கிறான். 2 நாளைக்கு முன்னாடி கீழ விட்டானாமே பிரஸ் மீட்ல அப்படியே போதையில அப்படியே தள்ளாடுறான். நீ குடி நான் வேணாம்னு சொல்லல. இன்னொருத்தன் உபதேசம் பண்றது என் வேலை கிடையாது. அது உன் இஷ்டம் நீ குடிச்சுக்கோ. பிரஸ் மீட்லயா? அப்படியே தள்ளாடுறாங்க. இந்த பக்கம் ஒரு பொண்ணு உட்காந்துது, அந்த பக்கம் ஒரு பொண்ணு உட்காந்து. அது 2 பொண்ணுங்கள பார்த்து. அது 2 பக்கத்துல உட்காந்துது. உன்னை நம்பி ரூம் போனா இவன் மதுவை பத்தி பேசுறான். சோ இதுக்கு ஏதாவது ஒரு வழி ஒண்ணு பண்ணணும். நம்ம வந்து நான் ஏதோ என்னுடைய ஆதங்கம் நான் பேசுறேன். இதுக்கு ஏதாவது ஒரு வழி ஒண்ணு பண்ணணும். எதுவும் பண்ணாது இருந்தீங்கன்னா இந்த நாய் இன்னும் பேசிட்டே இருக்கும். இது ஒண்ணும் பண்ணாது. இவன் கூட சேர்ந்து 10 பேர் கெடுக்கிறானே. இவன் கூட சேர்ந்து 10 பசங்க சின்ன சின்ன பசங்க இவன் பேசுறது அப்படியே பேசுறாங்க. அது ஏதோ ஒரு பொண்ணு ஒரு ஒரு அது ஒரு 30 வயசு இருக்கான்னு நினைக்கிறேன் சகோதரிக்கு. நானு நான் எப்பவுமே ஐயா சீமான பார்த்தா நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு அவர் வந்து எனக்கு அப்பா மாரி. அப்பா என்ன மாவீரன் தானே. இப்படிப்பட்ட அப்பன் எவனுக்கு இருக்கக்கூடாது. அம்மா அப்பன் நம்பி அவன் தனியா இருக்கும்போது ரூமுக்குள்ள போயிடாத. அவன் கல்லுக்கு சேலை கட்டினாலும் விட மாட்டான். 100 வயசு கிளி வந்தாலும் விட மாட்டான். அவனுக்கு தேவை பொம்பளை. அது அம்மா, அக்கா, தங்கச்சி அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஜாகிரதையா இருக்கும் தான் நான் பலமுறை சொல்லிட்டேன். அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சகோதரிகளுக்கு. ஜாகிரதையா இருங்க, ஜாகிரதையா இருங்க. நீ இப்ப வெடிகுண்டு வீசுவான்னு சொல்லிக்கிறான். அதனால நான் இப்ப சொல்றேன், தயவு செஞ்சு யாராவது இந்த காட்டுல இருக்கிறவங்க, ஊருக்கு ஒதுக்குமா வாழ்றவங்க, யாரா இருந்தாலும் சீமான் மீது வெறுப்பா இருக்கிறவங்க, யாருக்குன்னா இந்த பண்ணிக்கு வைக்கிற வெடி இருந்தா, பண்ணிக்கு வைக்கிற வெடி, எனக்கு இந்த ஹை காஸ்ட் வெடிகள்லாம் வேணாம் எனக்கு. போராளிகள் பயன்படுத்துற வெடி, ராணுவம் பயன்படுத்துற வெடி, அதெல்லாம் வேணாம் எனக்கு. இந்த ஜெல்டின் குச்சி வெடி வைப்பாங்க மலையில மலை உடைக்கிறதுக்கு, அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு பண்ணிக்கு வைக்கிற வெடி வேணும். அந்த பண்ணிக்கு வைக்கிற வெடி கொடுத்தா இந்த பண்ணிக்கு அவன் சரக்கு அடிக்கும் போது சைடிஷ்ல கலந்துடுறேன். அந்த பன்னி வெடி கட்சி அந்த பொய் சொல்ற வாயி 100 போய் நாசமா போட்டோம். நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். ஒரு ஆளு மேல 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன். ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.